என் நெஞ்சில் குடியிருக்கும். நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உடம்பு சரியில்லை 2-3 நாளாக, அதனால் வந்து வீடியோ போட முடியல. ஆனால் நம்ம தளபதியே இன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் வந்து வச்சு செஞ்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, சில தற்கூரிகளும் வந்து நம்ம அண்ணாவை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களுக்கே ஒரு பதிலடி அப்படின்றது கொடுக்கலாம். செருப்படிலாம் அவங்களுக்கு கொடுத்தா தான் வந்து சரியாக இருக்கும். ஏன்னா இப்படியே இதுக்கப்புறம் நம்ம இருந்தானா அது சரி வராது. ஃபஸ்ட்டு வந்து பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து இன்றைக்கி மாமல்லபுரத்தில் வந்து நடந்துடுச்சு. அதில் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பப்ளிக் மீட் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. இதுல வந்து இன்னைக்கு தளபதி விஜய் வந்து வச்சு கிழிகின்னு வந்து கேஸ்டாரு மு.க. ஸ்டாலின். அவர் கேட்ட கேள்விக்கு வந்து யாராலுமே பதில் சொல்ல முடியாது. திமுக காரங்களாம் வந்து அந்த வீடியோ பார்த்துருந்தாங்கன்னா வந்து அப்படியே வந்து மிரண்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதை வச்சு நம்ம அண்ணா வந்து கிழிகின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து அவருடைய அரசியல் அப்படின்றது வந்து வேகம் எடுக்கும். ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த சரத்குமார், இந்த நாட்டாம இருக்கார் இல்லையா, இந்த ஆளை வந்து நம்மளும் மதிக்கிறது இல்லை, தளபதி சுத்தமாக மதிக்க மாட்டாரு, நம்மளே அந்த ஆளை மதிக்கிறது இல்லை. அப்படின்னா தளபதி லெவலுக்குலாம் அந்த ஆளு எந்த மூளைக்கு அப்படி இருக்கும்போது வந்து சம்பந்தமே வந்து வாண்டடா வந்து கருத்து சொல்றது, வாண்டடா வந்து தளபதி விஜய் பத்தி பேசுறது. உன்னை நாங்களே மதிக்க மாட்டியா, தளபதி டிவிக்கு தொண்டர்கள் நாங்களே உன்னை மதிக்க மாட்டோம், நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றது எங்களுக்கு தெரியும், நீ எந்தெந்த கட்சியில இருந்து எங்க சொம்படிச்சுட்டு கடைசியாக எங்க வந்து சொம்படிச்சுட்டு இருக்கன்ற முதற்கொண்டு எங்களுக்கு தெரியும். நீ ஒரு கட்சி ஆரம்பிச்ச, அதை நடத்த வக்கு இல்லாம வேற ஒரு கட்சி கூட கூட்டணி வச்ச, அப்புறம் வேற ஒரு கட்சியில இணைச்ச, ஒரு கட்சி ஆரம்பிச்ச, இப்போ வந்து கடைசியாக வந்து பிஜேபிக்கு போயிட்ட. ஸோ பிஜேபிக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்க. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பிஜேபி எந்த கிழிப்பாங்கன்னு தெரியும். அதுல போய் நீ வந்து சேர்ந்துருக்க அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய கேவலமான கட்சியை நடத்திருப்ப அப்படின்றதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் மேல மட்டும் வந்து வன்மத்தை கக்கிட்டு போற, விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும் கரு விஷயத்தில் அப்படின்றது வந்து என்ன இதுனே தெரியாம வந்து முட்டு கொடுத்த நாட்டாம நீ வந்து எங்க அண்ணனை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து சினிமாவில் நடிக்கிற மாதிரி வந்து விஜய் வந்து அரசியலையும் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி வந்து எல்லாரும் மேலேயும் அன்பு இருக்க மாதிரி, பாசம் இருக்க மாதிரி வந்து கண்ணாடி பார்த்து நீ பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் வந்து எங்க அண்ணனை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நான் கேட்கிறேன். உனக்கு உண்மையாலுமே மக்கள் மேல அக்கறை இருந்துச்சுன்னா நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சியா, அது எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டு போக முடியுமோ நீ அப்படி போயிருக்கணும். அதை விட்டு பிஜேபியில் உன் கட்சி நீ ஒன்னா சேர்க்கும் போதே தெரியுது நீ எப்படிப்பட்ட ஆள் அப்படின்ட்டு. நீ வந்து எங்க அண்ணனை குறை சொல்ற அளவுக்கு இருந்துட்டு இருக்கா என்ன? ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு வந்து நீ அந்த கட்சியில் இணைஞ்சிருக்க, அந்த கட்சிக்காரனும் உன்னை மதிக்கலன்றது 2வது விஷயம். நீ எங்க அண்ணனை சொல்ற உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். கோயம்புத்தூர் மாணவி வந்து கூட்டு பலாத்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து நீ பொங்கல, அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கல. விஜய் அப்படின்னா மட்டும் வந்து முதல்ல வந்து நின்று பேசிட்டு இருக்கேன்னா எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தினம் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதை எதிர்த்து பேச ஒன்னால முடியல. விஜய் 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 24 மணி நேரம் விஜய் விஜய்னே வந்து ஒரு வன்மத்தில் சுத்திட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு வன்மத்தில் இருக்கீங்க நீங்க. இந்த ஆள் வந்து இந்த மாதிரி வந்து பேசுனதுக்கு அப்புறம் வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து சோசியல் மீடியால வந்து சரத்குமாரை போட்டு பொலன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்து ரம்மிக்குமார் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லா வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை வந்து ரம்மிக்குமார் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல. எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் இதெல்லாம். ஆனா நீங்க வந்து எங்க அண்ணன் வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரத்குமார் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.